ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் டிமார்ட்டில் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை தான் நான் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர் எடுத்தால் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு தொடச்சோன்னா அதில் இருக்க பிசுப்பும் போயிடுங்க. அடுத்து கிளைமேட்லாம் சரியில்லை, அதனால் நான் என்ன செஞ்சேன்னா எல்லா பாத்திரத்தையும் டிஷ்வாஷர்லேயே ஃபில் பண்ணி அதிலேயே போட்டுட்டேன். கையில் தேய்க்கிறேன். நான் எங்கள் ரேஷ்மா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா நீங்கள்? அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகுது. ஏன்னா எங்கள் ரேஷ்மாவுக்கும் சளி பிடிச்சிருக்கு, நம்ம டேரனுக்கும் சளி பிடிச்சிட்டு இப்படி தான் மூக்கு சிந்திக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்காங்க. இதில் நான் தான் ஒருத்தி தான் தப்பிச்சிட்ருக்கேன். எல்லாருக்கும் சளி பிடிச்சிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணியில் கை வைக்காதீங்கனாலும் நீங்கள் கேட்க மாட்டிங்களான்னு, அதனால் எல்லாத்தையும் டிஷ்வாஷர்லேயே நான் போட்டுட்டேன். காலையிலேயே பாஸ்தா செய்யுங்க, நான் பாஸ்தா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேங்க. இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், ஆனால் அது வேணால் எங்களுக்கு நீங்கள் பாஸ்தா செய்யுங்க. நான் இட்லி தாங்க ஊற்றினேன். இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சிட்டு எல்லாத்தையும் கிச்சனில் க்ளீன் பண்ணியாச்சு. கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுங்க? எங்களுக்கு ரொம்ப ஜிலு ஜிலுன்னு இருந்தது.